சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், என்ன வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க? நடக்கிறதெல்லாம் நிஜமா கனவான்னு என்னால நம்பவே முடியலங்க. வலிக்குது. இப்ப சொல்லு, இது நிஜமா இல்ல கனவா? நிஜம்தாங்க. ஆனாலும் இன்னும் கூட என்னால நம்பவே முடியலங்க. நீங்க சொன்ன டைமுக்கு வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிட்டு வெளியில கிளம்பினது, அம்மா அவங்களோட காரை கொடுத்து நம்மள சந்தோஷமா அனுப்பி வச்சது, இதெல்லாம் எனக்கு ஒரு மிராக்கிளா இருக்குங்க. இதுல மிராக்கிள்லாம் ஒண்ணுமே இல்ல. என் மேலயும் அம்மா மேலயும் உனக்கு நம்பிக்கை வரணும். எங்க மேல நீ நம்பிக்கை வச்சா போதும். நம்ம லைஃப் இன்னும் ஹாப்பியா இருக்கும். தினமும் நம்ம வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருக்கும். போதும் போதும். திடீர்னு ஏதாவது வேலை இருக்குன்னு உங்க அம்மா உங்களை வீட்டுக்கு திரும்ப கூப்பிடாம இருந்தா எனக்கு அதுவே போதும். இப்பதானே சொன்னேன் எங்க மேல நம்பிக்கை வைன்னு. அதுக்குள்ள இப்படி நம்பிக்கை எல்லாம் பேசினா எப்படி? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதுதான் எண்ணம் போல் வாழுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஈவினிங் சந்தோஷமா வெளியில போகணும்னு நினைச்சோம், அது இப்ப நடந்திருக்குல்ல. மகிழ்ச்சி, சிறப்பு. ஆமா, நான் என் போனை மறந்து கார்லயே வச்சுட்டேனோ? பாண்டி, பாண்டி வரமா? என்னம்மா? என் போனை என் கார்லயே வச்சுட்டேன். காரை வேற சூர்யா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். அம்மா, என் போனை எடுத்துட்டு வரமா? நீங்க அதுல இருந்து போன் பண்ணி சூர்யாவை எடுத்துட்டு வர சொல்லிடுங்க. வேண்டாம் வேண்டாம், சந்தோஷமா வெளியில போயிருக்காங்க. போன் பண்ணி என் போனை கொண்டு வந்து கொடுத்துட்டு போன்னு சொன்னா போனை வேணும்னே கார்ல வச்சுட்டு திரும்பவும் அவங்களுக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றதா சௌந்தர்யா நினைப்பா. அதனால்தான் கூப்பிட வேண்டாம். சரிம்மா. சூர்யாவுக்கு நீயே போன் பண்ணி என் போனை பத்திரமா எடுத்து வச்சுக்க சொல்லு. போன்ல சார்ஜ் வேற கம்மியா இருந்துச்சு. சரிம்மா, நான் இப்பவே சூர்யாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். யாருன்னு பாரு. அம்மா கிட்ட இருந்து கால் வரும் நினைச்சா பாண்டி அண்ணன் கிட்ட இருந்து வருது. என்னவா இருக்கும்? பாட்டெல்லாம் நல்லா தான் வச்சிருக்கான், போன் எடுக்க மாட்டேங்கிறானே. யாரு? பாண்டி அண்ணா தான் கால் பண்றாரு. பாண்டி எதுக்காக எனக்கு கால் பண்றான்? சரி, என்னன்னு கேளு. வேணாம் வேணாம், ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம வெளியில போறோம், போயிட்டு வர வரைக்கும் யார் போனும் அட்டென்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் சுத்தமா மூட் அவுட் ஆயிடுவேன். பாண்டி எனக்கு அவ்வளவு போன் பண்ணவே மாட்டான். அதுவும் வெளியில கிளம்புறோம்னு சொல்லிட்டு வந்தா கால் பண்ணவே மாட்டான். இப்போ கால் பண்ணிருக்கானா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணி பேசு, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஆஹா, வேண்டான்னு சொல்றேன்ல. எதுவா இருந்தாலும் நாம அப்புறமா பேசிக்கலாம். அப்படி அர்ஜென்ட்னா மறுபடியும் கூப்பிடுவாங்கல்ல. ரொம்ப பேட் பாயா மாறிட்டு இருக்க சூர்யா. இது அம்மா கிட்ட சொல்லுவோம். பேட் பாய், பேட் பாய். அம்மா, இந்த சூர்யா பையன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறாமா. ரொம்ப பேட் பாயா மாறிட்டாமா. சரி விடு. அப்புறம் நீ கடைக்கு போய் கொஞ்சம் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வா. கொஞ்சம் பூ பழம் தானே, அது நம்ம ஃப்ரிட்ஜ்லயே இருக்குமா. இந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறதெல்லாம் வேண்டாம், போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வா. நானும் அப்பாவும் மதி வீட்டுக்கு போறோம். என்னது? நீங்களும் அப்பாவும் தங்கச்சி பார்க்க போறீங்களா? அட்ரஸுக்கு இப்பவே மார்க்கெட்டுக்கு போய் பூவு பழம் எல்லாம் சும்மா கூடையா அள்ளிட்டு வந்துடுறேன் பாருங்க. டேய், தங்கச்சி வீட்டுக்கு போறோங்கிறதுக்காக
நீ பாட்டுக்கு நிறைய எல்லாம் வாங்கிட்டு வந்துடாத. ஆமா, என்ன நீங்களும் அப்பாவும் திடீர்னு தங்கச்சி வீட்டுக்கு போறீங்க? ஏதாவது விசேஷமாமா? சௌந்தர்யாவுக்கும் மதிக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நடத்தலான்னு இருக்கேன். ஓ, அது விஷயமா சம்மந்தி கிட்ட கலந்து பேசலாங்கிறதுக்காக போறோம். சூப்பரு. ஆமா, ஃபங்க்ஷன் எங்க நடத்த போறோம், எப்படி நடத்த போறோமா? டேய், அத முடிவு பண்றதுக்காக தான்டா போறோம். நீ கேள்வி கேட்டுக்கிட்டு நிக்காம சீக்கிரமா போய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வா. கிளம்பு. அம்மா கிளம்புறேன். தங்கச்சிக்கு ஸ்வீட் சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும், அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். பண்ணி நில்லு. என்னம்மா, வேற ஏதாவது வாங்கணுமா? ஆஹா, வேற எதுவும் வேண்டாம். சூர்யா கார்ல போயிட்டு சீக்கிரமா வந்துரு. நீ லேட் பண்ணிட போற. காரே எனக்கு வேணாமா, ஆட்டோல போயிட்டு சருன்னு வந்துடுறேன். சொல்றத கேளு. ஆட்டோல போயிட்டு வந்தா லேட் ஆயிடும். கார்ல போயிட்டு சீக்கிரம் வா பாண்டி. நீங்க சொல்லிட்டீங்களா, 10 நிமிஷத்துல போயிட்டு டான்னு வந்துடுறேம்மா. ஜாக்கிரதை. ஓகேமா. நடந்து விட்டால் லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆடு. அச்சச்சோ, பாண்டி எங்க கார் எடுத்துட்டு போறா? சூர்யா சௌந்தர்யா போலனா பரவாயில்ல, ராஜேஸ்வரி மாட்டுவான்னு சந்தோஷப்பட்டா பாண்டி காரியத்துக்கு எடுத்துருவான் போல இருக்கே. அடப்பாவீங்களா, காலையில தான் தொடச்சேன், அதுக்குள்ள தூசியா என்னடா ஊறுது. இவனை கார் எடுக்க விடக்கூடாது. காத்தெல்லாம் இருக்கு. பாண்டி நில்லு. பாண்டி, அடச்சே. என்னையே இப்படி பார்த்துட்டு இருந்தா எப்படி? ரோட்டை பார்த்து கார் ஓட்டுங்க. நான் உன்னை பார்க்கறத நீ பார்க்கவே இல்லை, அப்புறம் எப்படி நான் உன்னை பார்த்தேன்னு சொல்ற? அதெல்லாம் பார்த்தேன்.